தொடர்ந்து 4வது நாளாக சென்னையில் பள்ளிகள் எல்லாம் விடுமுறை. தொடர்ந்து 50 நாளா எத்தனை நாள் ஆச்சா வெளியில வந்து? நடுவுல வந்தான்ல, நடுவுல வந்தான். அது ஆயிட்டு இருக்கான். மகாபலிபுரத்துக்கு நடுவுல போனாப்ல. ஓ அவரா? பக்காமாஸ் கட்சி தலைவர். பனையூர் டு பட்டினம்பாக்கம், பனையூர்ல இருந்து ஒரு வாட்டி மகாபலிபுரம் போயிட்டு வந்தாப்ல. 56 கிலோமீட்டர் சென்னையில இருந்து. அதான் அதிகபட்சமா போனாங்க. அதுக்கப்புறம் வெளியே வரல. இன்னைக்கு ஏதோ கதவை திறந்தாங்கன்ட்டு நியூஸ் போட்டிருக்காங்க. அவன் கார் சர்வீஸ்க்கு போதா இல்ல அதுல உள்ள விஜய் இருந்தானான்னு ஒண்ணும் தெரியல. அதுக்கு நீங்க வாசல்லே உட்காந்துருக்காங்க. கதவை திறக்கிறதா ஃபிளாஷ் நியூஸ். விஜய் வீட்டின் கேட் திறக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி நாய் அங்கேருந்து வாக்கிங் வந்தா கூட நியூஸ் போடுவாங்க போல. அதுவும் புதிய தலைமுறை இருக்கானே, சரி ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. அடுத்ததான் அந்த வாய் வச்சுதான் ஏன் புதுச்சேரியில் வந்து அந்த ரோட் ஷோக்கு வந்து அனுமதி. அவர் என்னங்க எவ்வளவு கேள்வி பக்கத்துல நின்று கேட்டாலும் பதிலே சொல்ல முடியாம ஒரு புன்சிரிப்போட போறாரு. உண்மையிலே நல்ல மனுஷங்க. மூப்பனார் மாதிரி இருக்காரு. இந்த வண்டையா கேட்டா கூட அவன் அப்படிதான் செய்வாப்புல போல. அந்த ஒரு நாளும் மத்த கட்சியை எதிர்த்து திட்டினதே இல்லை. முதல்வர் வேட்பாளர் தளபதி விஜய், தலைவர் விஜய். புதுச்சேரி முதல்வர் வேட்பாளர் பூசி ஆனந்த். அவர் ஆயிடுவார் போல. கிளியரா இருக்கு. எங்க கரடி வேட்டைக்கு போன கதையா? சும்மா ரங்கசாமி வீட்டுக்கு போறாங்க எதுக்கு போறேன்? ஏங்க பக்கங்க சுத்தி முத்தி பார்த்தா நுங்கம்பாக்க அளவு தாங்க அந்த ஊரே இருக்கும். அது இருக்குது. அனுமதி கேட்கறதுக்கு முதல்ல எஸ்பிட்ட போனாங்க, அப்புறம் ஏஎஸ்பியா எஸ்எஸ்பிட்ட போனாங்க, அப்புறம் வந்து முதலமைச்சர்கிட்டே போறோம்ட்டு போனாங்க. உங்க கரூர் ட்ராக் ரெக்கார்டு பார்த்தோம், அனுமதிக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. எங்க சந்தெல்லாம் சின்ன சந்தப்பா, உன் தம்பி உங்க ஐயா வந்தாரு. ரங்கசாமி வேற கடைசி பண்ண அவுத்து வேற விட்டுருப்பாரு. இதெல்லாம் தேவையில்லாத இல்ல. அவரு காமராஜர் பெருந்தன்மையா அது மாதிரி ஒரு சட்டம். அப்படி நீ ஏன் தப்பா? எம்ஜிஆர் கூட தான் கடைசி பட்டன் போட மாட்டாரு. அப்படியா? இப்படியாக அனுமதி தரவில்லை. ஆனாலும் இப்போ வரையும் அவன் வந்து சிஎம் அங்கிள், ரங்கசாமி அங்கிள், சிஎம் அங்கிள் எங்களை பார்த்து பயப்படுறீங்களா? அதெல்லாம் எதுவும் இல்லை, எதுவும் கிடையாது. இவனும் சரி அவனுக்கே வந்து போகணும்னு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு நினைக்கிறேன். அடுத்து இங்கே இருந்து போனா மலேசியா தான் போகணும், பாட்டு ரிலீஸ்க்குன்னு நினைச்சிட்டு இருக்கான் போல. இவன் அங்க போயிட்டு பேசுவானே, லாஸ்ட் வேட்பாளர் விஜய், இந்த முதல்வர் வேட்பாளர் விஜய், புசி வேட்பாளர் விஜய். ஒரு பயம் தான். தொகுதி இல்ல, பெருதான். ஆனா தொகுதி இல்ல, அது தொகுதி கிடையாது. 30 தொகுதியில அந்த தொகுதி கிடையாது. அப்படியா? அப்புறம் எப்படி இவரு பேர் அந்த புசி ஸ்ட்ரீட்? ஓஹோ, ஆமா. அதுல ஒரு பார் வேற இருக்கு. அது உங்களுக்கு தெரியுமா? நீங்களும் தானே போனோம். ரோட் ஷோக்கு அனுமதி கொடுக்கல. சரி, நாங்க வந்து ஒரு கூட்டம் ஒண்ணு நடத்திக்கிறோம், மக்கள் சந்திப்பு கூட்டம் ஒண்ணு நடத்திக்கிறோம் அப்படின்னு சொன்னாப்ல. எதையாவது பண்ணுங்கிற மாதிரி அவங்க சொல்ற நேரத்துல இந்த ஜிட்வா புயல் வேற வந்துச்சு. இவரு மழை வந்தாலே வெளில வர மாட்டாரு விஜய். மழையே ஏஐல எடுக்கிறாங்க விஜய் படத்துக்கு. மழையில நினைச்சு ஜலதோஷம் முடிச்சு கூட ஏஐல மழையே எடுக்கிறாங்க. அதனால அவர் வந்து இப்போதைக்கு புதுச்சேரி வேணாம், பாத்துப்போம் அப்படிங்கிற மாதிரி விட்டு வச்சிருக்கிறாங்க. டிசம்பர் மாசம் வந்துருச்சு. இன்னும் ஒரு 3 மாசம் வேற, இன்னும் ஒரு 3 மாசத்துல எலெக்ஷனே வந்துடும்ல. டிசம்பர் மாசம் குளிரும். இல்ல, இதுல புதிய செய்தி எல்லாம் வருது. என்னன்னா, இது வரைக்கும் ஆதவ் அர்ஜுனா வந்து இது வரைக்கும் வந்து 1 to 1 தனிப்பட்ட அறையில 1 to 1 விஜயோட பேசியதே கிடையாது அப்படிங்கிற ஒரு கும்பலோட வருத்தப்பட்டு அவருடைய டீம்ல சொல்லியிருக்காப்புல. அப்ப யாரு சும்மா அதை சொல்லுங்க சொல்லாத. நான் இது வரைக்கும் தனிப்பட்ட முறையில் அவர்கிட்ட பேசுனது இல்லை. நான் போனேன்னா அது ஒரு டிஸ்கஷன் மீட்டிங் மாதிரி தான் இருக்குது. அங்கே ஏற்கனவே 2 பேர் இருக்காங்க, அதுக்கப்புறம் தான் நான் உள்ள போக வேண்டியதா இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் டீம்ல வாய்ஸ் ஆஃப் காமெண்ட் இருக்கு இல்லையா, அதுல வந்து அவர் 1 to 1 யாரையுமே பார்க்க மாட்டாரு. அதுதான் அவர் லக்கி. நீங்க எது சொன்னாலும் ட்ரிபிள் மீனிங்கா இருக்கு லக்கி. இல்லைங்க, பம்பாய் சிட்டி சுகார் பாட்டு ஓடுது மைண்ட்ல. இல்லைங்க, அவர் ஒரு ஜனநாயக கட்சி நடத்துறாரு. அவருக்கு கூட இருக்க நிர்வாகிகளோட தான் எல்லாரும் சந்திப்பாருன்னு சொல்ல வந்தார். ஆதவ் அர்ஜுனா இருந்துட்டு அடுத்து டிஎம்கேல இருந்து 2 மினிஸ்டருங்க வர போறாங்க அப்படின்னு வேற சொல்லியிருக்கான். முதல்ல செங்கோட்டையன் வந்து விருப்பப்பட்டு ஏடிஎம்கேல தாவேக்கா வரல, அந்த லீக்கப்பட்டாரு, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க அங்க இருந்து. ஏடிஎம்கேல இருந்து நீ அங்க போய் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. டெப்டி சிஎம் பையனுக்கு வந்து ரோட் ஷோ போக தெரியல, ரோட்ல ஒரு நிகழ்ச்சி எழுத தெரியல, கரெக்ட்டா பண்ணி கொடு, ப்ரோகிராம் கரெக்ட்டா போட்டு கொடுன்னு நினைச்சிருக்காங்க அப்படின்னு நினைச்சிருக்காங்க. அவர் வந்து 5 மாவட்டத்திற்கு அமைப்பு செயலாளர், அமைப்பு பொதுச் செயலாளர், அமைப்பு செயலாளர், ஒரு இளவு
அதான் 5 மாவட்டத்துக்கு அமைப்பு செயலாளர்னு போட்டாங்க. அதுல வந்து அவர் வந்து அவர் வந்து என்னன்னா, நீ 5 மாவட்டத்துக்கு போட்டிருக்க, நான் மண்டலமாக்கிக்கிறேன், மண்டலமாக்கி கொங்கு மண்டல அமைப்பு செயலாளரா போட்டுக்கிறேன்னு சொல்லி அவரு ஒரு இதை போட்டுக்கிட்டாப்புல. நேத்து ஒரு போஸ்ட் போட்டிருந்தாரு. கார்த்திகை தீப வாழ்த்துக்கள். ஜெயலலிதா கீழே புசி ஆனந்த் போட்டோ எல்லாம் வச்சு எல்லாரும் அப்புறம் டெலீட் பண்ணிட்டாரு. நேத்து போட்ட போஸ்டுக்கு விர்ச்சுவல் வாரியர்ஸ் எல்லாம் கோட் பண்ணி 13,000K என்னைக்கா செங்கோட்டையன் போஸ்ட் இவ்வளவு ரீச் ஆயிருக்கா, பவர் ஆஃப் டிவிகே அப்படின்னு போட்டு ஃபயர் போட்டாங்க. அப்புறம் அந்த போஸ்ட் டெலிட் பண்ணிட்டாரு. திருப்பி இன்னைக்கு அதே போஸ்ட போட்டு கார்த்திகை தீபம் திருப்பி வாழ்த்து சொல்றாரு. நேத்து கார்த்திகை தீபத்துக்கு நீங்க ஏன் வாழ்த்து சொல்றீங்க? ஏன் அப்படி பண்றீங்க? 1948 காந்தி செத்து போயிட்டாரு, இப்போ வந்து காரியம் பண்ணுவியா? கவசம் வேணா பண்ணலாம். வருஷம் என்ன ஒரு வருத்தத்தக்க செய்தினா, இப்படி ஒரு ட்விட்டர் எக்ஸ் தளம்னு ஒன்று இருக்குங்கிறது செங்கோட்டையனுக்கு தெரியாது. அவர் அட்மின் எவ்வளவு இருக்கா, டெலிட் பண்ணிட்டான் போடுறான்னு விளையாண்டுட்டு இருக்கான். இது சம்பவம் தெரியாம அவர் பாட்டுக்கு இருக்காரு. இதுல என்னன்னா, ஒரு அம்மா வந்து பேசல, கவுண்டனுக்கு உட்காந்து பேசிக்கிறது இல்லையா, என்ன நீ எப்படி பண்ணிவிட்டியே, உன் வயசுல கடைசி எலெக்ஷன் இது அப்படின்னு அந்த புலோல வந்து இதையும் சொல்லிட்டு, இது இந்த மாதிரி இப்படி இருக்கும்போது நீ வந்து இப்படி பண்ணிவிட்டியே அப்படின்னு சொல்லிச்சு. அந்த அம்மா நேற்று வந்து மன்னிப்பு கேட்டிருக்கு. கேஎஸ் சொல்லிருங்க, நான் அன்னைக்கு வந்து ஒரு கோவத்துல பேசிட்டேன், அது கேஎஸ் செல்லமா வேற சொல்லுது, கேஎஸ் சொல்லிருங்க, இதை கொண்டு போய் சேர்த்துருங்க, என்னுடைய பழைய வீடியோ எப்படி ஷேர் பண்ணீங்களோ அதே மாதிரி ஷேர் பண்ணி இதை கேஎஸ் சேர்த்துருங்க அப்படின்னு சொன்னா, அப்ப அவர் எவ்வளவு தூரம் அவர் மிரட்டி அந்த அம்மா வந்து இந்த வீடியோ போட வச்சிருப்பாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. இல்ல இப்ப இந்த எலெக்ஷனை பொறுத்த வரையும் டிஎம்கேன்றது ஒரு எலக்டோரல் ஒர்க்கா போயிட்டு இருக்கு. எஸ்ஐஆர் போது அதுக்கு முன்னாடி ஓரணியில் தமிழ்நாடு பண்ணாங்க. அடுத்து இன்னும் நான் 10 ஒரு ஆக்டிவிட்டியை வச்சு ட்ரில் எடுத்துருவாங்க டிஎம்கேன்றது தெரியும். இப்ப மட்டும் இல்ல, கலைஞர் காலத்துல இப்படிதான். ஆமா, கலைஞர் காலத்தோட இதுல ஒரு பிளஸ் என்னன்னா, ஜெயிலுக்கு போக தேவை, ஜெயிலுக்கு போக அதுக்கு அனுப்பிவிடுவாரு. நீ என்ன சும்மா இருக்க போயிட்டு அப்படின்னு. அது கரெக்டா மே மாசமா போராட்டத்தாரு ஆளுங்கட்சியா ஜெயிலுக்கு போனவங்க திமுக காரணம் போட்டனா உலகத்திலேயே. அதனால ஜெயிலெல்லாம் உன்னை அனுப்ப மாட்டேன், ஆனா நீ வேலை செய்யணும்னு வாங்கிட்டு இருக்காங்க. சரி, இது ஒரு விஷயம், இதுக்கு வருவோம். இப்போ இதே அந்த சைடு ஏடிஎம்கே பார்த்தோம்னா, எஸ்ஐஆர் பத்தி ஒரு இதுவும் எனக்கு தெரியல அப்படின்னு அந்த கட்சியோட முன்னாள் அமைச்சர் ஒருத்தர் சொல்றாரு. யார்? செல்லூர் ராஜு சொல்றாரு. எடப்பாடிக்கே தெரியாது நாங்க மடசாம்பிராணியா இருக்கோம்னு அவரே சொல்லிக்கிறாரு. ஆமா, இந்த விவகாரத்தில் நாங்கள் மனசாம்பிராணிகள், மற்ற விவகாரத்துல எல்லாம் பெரிய ஐன்ஸ்டீன் போகிறீங்க, எதையாவது ஒரு பேசணும்னு பேசக்கூடாது. ஜெயக்குமார் அப்படிதான் சொல்றாரு. வாக்காளர் பட்டியலில் என் பேரை தேடி பார்த்தேன், 2002 எங்க வாக்களிச்சார் எனக்கே தெரியல அப்படிதான் ஜெயக்குமாரும் பேசிட்டு தெரியுறாரு. இல்ல, எஸ்ஐஆர் வேணாங்கிறதா அதிமுகவுடைய நிலைப்பாடா இருக்கு இவங்க பேசுறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது. ஆனா சுப்ரீம் கோர்ட்லயே வந்து எஸ்ஐஆர் வேணும்னு போட்ட ஒரே கட்சி, ஒரே கோஷ்டி, அந்த கட்சிக்காரங்க ஃபுல்லா எஸ்ஐஆர் பார்த்து கதறிட்டு இருக்காங்க. ஆனா கட்சியுடைய தலைமையோ சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் எஸ்ஐஆர் வேணும்னு சொல்லிட்டு ஒரு மனுவை போட்டுருக்கு. விசித்திரமா இருக்குது. இன்னொன்னு, எல்லாத்துக்கும் வந்து வேணான்றவன் தானங்க கேஸ போடணும், வேணும்ன்றவன் எதுக்கு கேஸ போடணும், அதை கொடுத்துட்டானுங்களா. இன்னொன்னு, ஏடிஎம்கே வந்து எல்லாத்துக்கும் நான் வந்து குனிவேன் அப்படின்றது எடப்பாடி காலமாயிடுச்சு. நேத்து ஒரு ஆப்ப குடுத்துட்டு அது இல்லன்னு இருக்காங்களே, அது என்ன ஆப்? அந்த வாயில வர ஹிந்திலயே இருக்கு, சமஸ்கிருதத்துல இருக்கு. அதுக்கு வந்து முட்டு கொடுக்குறாங்க. யாரு? கோவை சத்யன். இது யூஸ் பண்ணி பார்த்தேன். நீ ஜொமேட்டோவுக்கு வந்து பர்மிஷன் கொடுக்குற, ஜிபேக்கு வந்து பர்மிஷன் கொடுக்குற, ஸ்விக்கிக்கு பர்மிஷன் கொடுக்குற, அதே மாதிரி இந்த ஆப்புக்கும் பர்மிஷன். டேய், இவன் ஒட்டு கேட்கறான்டா, அவன் ஒட்டு கேட்டு பொருளை தான் இது பண்ணுவான். பைத்தியமே, உன் கட்சியில இருக்கிறவன் ஏன் டெல்லிக்கு போயிட்டு வரான், அங்க போய் பேசிட்டு வரான், அவனுடைய ரகசியமா எப்படி டெல்லி என்னென்ன பாப்பன்றத அவன் பாத்துருவான். இவங்க கட்சியை கலைச்சு பிஜேபி சேர்ந்துடலாம். நேத்து இருந்துட்டு திருப்பரங்குன்றதுக்கு வந்து இப்போ அந்த ஐடிவிங்க எல்லாம் வந்து என்ன போடுறாங்கன்னா வந்து, ஏன் இந்து மதத்துக்கு எதிராக திமுக செயல்படுது அப்படி, சிறுபான்மையினருக்கு எதிராக அதிமுக செயல்படுதுங்கிறதுக்கு நம்ம எவ்வளவு எண்ணற்ற உதாரணங்களை சொல்லிட்டோம். இது லேட்டஸ்ட் ஒரு உதாரணம். இப்போ இந்து மதத்துக்கு எதிராக திமுக செயல்பாடு என்ன இருக்கு? இந்து மதத்தோட ஆடு வெட்டுவோன்னு எடுத்துட்டு போனாங்க, 100 ஆடு எடுத்துட்டு போனாங்க. அனுமதிச்சாங்களா? அரசாங்கம் அனுமதிச்சுதா? நேத்து அதே மாதிரி ஒரு 150 பேர் சங்கி தீவிரவாதிகள் 150 பேர் போயிட்டு அங்க போய் பிரச்சனையா பண்ணுவோம், தர்காவை இடிப்போம், நேத்து 150 பேர் போனானுங்க. போனது அவங்களே அனுமதிக்கல. ஒரு அரசாங்கம் வேற என்ன செய்ய முடியும்? இவங்க திருப்பரங்குன்றத்தின் மீது அந்த உச்சி பிள்ளையார் கோயில்ல வந்து வருஷம் கார்த்திகை தீபம் ஏற்றுறதுங்கிறது நடைமுறையில் இருக்குது. அது வந்து நேற்றைக்கு நடந்துருச்சு. அந்த போட்டோ எடுத்து முதல் முறையா இப்பதான் மதுரைக்காரங்களுக்கே அனுப்புறாங்க. ஏன்னா மதுரைக்காரனுக்கு திருப்பரங்குன்றத்துல கார்த்திகை தீபம் ஏற்றுவாங்கிறது தெரியாதா, எத்தனை மணிக்கு ஏற்றுவாங்கன்னு தெரியாதா? மதுரையில இன்னும் ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி மதுரையில இருந்து மதுரை நகரத்துக்குள்ள இருந்து பார்த்தாலே திருப்பரங்குன்றம் தெரியுற அளவுக்கு இருந்துச்சு ஒரு காலத்துல. இன்னைக்குதான் கட்டடங்கள் வந்துருச்சு. அப்படி இருக்கக்கூடிய மதுரைக்காரங்கிட்டே இவங்க வந்து என்ன பண்றாங்க, வாட்ஸ்அப்புக்குள்ள வந்து முதல் முறையாக நம்மளுடைய முயற்சியால்
நம்ம இந்துக்களுடைய எழுச்சியால் கார்த்திகை தீபம் ஏற்றப்பட்டது. இப்ப என்ன சொல்றாங்க, அந்த உச்சி பிள்ளையார் கோயில் ஏத்தனா எங்க வீட்டுல எதுனா தெரியுது, நீங்க ஏத்துற இடத்துல இருந்து நீங்க ஏத்தணும்னு சொல்ற இடத்துல இருந்து தெரிய மாட்டேங்குதுன்றானுங்க. நீ சர்வே கல்ல ஏத்துன்றான். இன்னொன்னு இல்ல, ஒரு இடத்துல தாங்க கார்த்திகை தீபம் ஏற்ற முடியும். திருவண்ணாமலைனா திருவண்ணாமலை மலை உச்சியில் ஏத்துறாங்க. நீங்க வந்து ஐயப்பன் கோயில்ல வந்து ஜோதி அது ஒரு இடத்துல ஏத்துறாங்க. ஒரு இடத்துல தான் ஏற்ற முடியும். இந்த ராம ரவிக்குமாருங்க யாரு தெரியுமா? நம்ம ஒரு டிபேட்ல வந்து அந்த அக்காவை சொல்லிச்சு அப்படின்ற. சரி, நீங்க டெய்லி ராம ரவிக்குமார், நீ வந்து ஏதாவது ராமர் கோயில் அங்க உள்ள அவங்க உள்ள போகும்போது ஜெய் ஸ்ரீராம் சொல்லிட்டு போறாங்க. ஜெய் ஸ்ரீராம் சொல்றான், பாரத் மாதா கி ஜெய். அதாவது பரவாயில்ல, அவர்கிட்ட அரோகரான்னு கோஷம் போடக்கூடிய இடத்துல வந்து ஜெய் ஸ்ரீராம் சொல்றானே, இவன் எவ்வளவு பெரிய இதுவா வன்முறைவாதியா இருப்பான். இல்ல, முருகனை பத்தி இவங்க தப்பா எடை போட்டுட்டு இருக்காங்க. கேடி ராகவனை கேட்டுப்பார். அந்த என்னது க்ரூம் ஸ்டிக்ல வேலை போட்டு நீ பண்ணதுக்குதான் மாட்டின. அதே கையால மாட்டின. அதே கையால மாட்டின. முருகன் இஸ் மோர் பவர்ஃபுல் தென் ராமர். முருகன் இஸ் டேஞ்சரஸ் தென் ராமர் அப்படின்றத சங்கிகள் வந்து நினைவில் வைத்துக் கொள்ள. சரி, அவங்களோட சங்கிங்க இதான் பண்ணுவாங்க. ஓகே, திருப்பரங்குன்றம் விஜய். ஆமா, திருப்பரங்குன்றம் வேட்பாளர் விஜய், மதுரை மேற்கு தொகுதி வேட்பாளர் விஜய், மதுரை கிழக்கு தொகுதி வேட்பாளர் விஜய் என்ன பண்றாரு? அவருடைய உறங்கி கொண்டிருக்கிறார். அவ்வளவுதான், ஒண்ணுமே பேசல. இதுல ஏடிஎம்கே இப்பதான் இந்த மாதிரி இருக்குதான்றது இல்ல. எம்ஜிஆர் இருக்கும் போதே வேலூர்ல ஜலகண்டேஸ்வர் கோயில்ல இந்த வேலையை பார்த்து விட்டாங்க. அங்க வந்து முகலாயர் காலத்துல அங்க ஒரு கோயில் இருந்தது அப்படின்னு சொல்லி அதை வந்து கிளைம் பண்ணாங்க. நியாயமா திராவிட இயக்கத்துல இருந்தவனா அதை டிஸ்டர்ப் பண்ணாதான் இருக்கணும். ஆனா எம்ஜிஆர் என்ன பண்ணாருன்னா, உலக தமிழ் மாநாட்டுல தனக்கு வந்த பரிசை கொடுத்து அந்த கோயிலையும் இந்து முன்னணிக்கு ஆதரவா தாரவாத்து கொடுத்தாரு. அப்படின்னு இந்து முன்னணியே போட்டிருக்கு இல்லையா? திராவிட இயக்கத்தால் அழிந்தோம்னு சொல்லக்கூடிய இந்து முன்னணி அந்த கட்சியை மட்டும், அந்த கட்சி தலைவரை மட்டும் அறநிலையத்துறை இங்க இருக்குங்க. அறநிலையத்துறை கட்டுப்பாடுகள் இருக்கக்கூடிய கோயில்கள் எல்லாத்துலயுமே வந்து வழிபாடு நடந்துகிட்டு இருக்குது. ஆனா தொல்பொருள் ஆராய்ச்சி துறை இருக்கு, ஒன்றிய அரசாங்கத்துறை ஆராய்ச்சி துறை இருக்கு. அவங்க கட்டுப்பாட்டுகள் இருக்கிற எந்த கோயிலையாவது போயிட்டு இவங்க நாங்க வழிபாடு பண்ண போறோம், எங்களுடைய ஐயரை உள்ள விடுங்க அப்படின்னு இவனுங்க கேட்டு நீங்க எங்கேயாவது பாத்துருக்கீங்களா? நியாயமா 1000 வருஷத்துக்கு முன்னாடி வழிபாடு நடந்துட்டு இருந்த கோயில்கள்ல இன்னைக்கு வழிபாடு கிடையாது. அதையெல்லாம் பாதுகாக்கப்பட்ட சின்னமாக தொல்பொருள் ஆராய்ச்சி துறை ஃபென்சிங் போட்டு வச்சிருக்கான். அங்க போய் கேளு, அது இன்னும் இந்து கோயிலா தானே இருக்குது. அங்க போய் கேளு, அவங்கிட்ட போய் சண்டைய போடு. இப்ப இதுவே இப்ப நீங்க கேக்குறாங்களே, இந்த தீபத்தூள்னு, அதாவது நீதிபரசர் தான் சொல்லியிருக்காரு தீபத்தூள். ஆமா ஆமா, அது வந்து நேரா போய் பாத்துருக்காரு. நேரா போய் பாக்குறப்ப என்ன சொல்றாரு அவரு, எந்த பார்ட்டியுமே என் கூட வரக்கூடாது, நான் தனியா தான் போய் பார்ப்பேன். ஏன்னா வேற யாராவது வந்தாங்க, கேஸ் போட்டவனுங்க, கேஸை ஏத்து பேசுறவங்க வந்தானுங்கன்னா அவங்க வந்து உண்மையை சொல்லுவானுங்கல்ல. யாரும் வரக்கூடாது, நானே போய் பார்த்து டிசைட் பண்ணிக்கிறேன். ஒரு கையில அட்லீஸ்ட் ஒரு இந்த உங்க கொளுத்துக்காரங்க எடுத்து போவாங்கல்ல, இந்த மீட்ரு. ஐயா, கொளுத்துக்காரங்கன்னா எல்லாத்துக்கும் புரியாது, மேஸ்திரின்னு சொல்லுங்க. மேஸ்திரிங்க எடுத்துன்னு போவாங்கல்ல இந்த மீட்ரு, அதை வச்சு அதை அளந்தாது பாத்துருக்கணும்ல. இது யாரோட இடம், இது எந்த இடம்னு பாத்துருக்கணும்ல. அது கூட கிடையாது. நேரா போனாரு. அங்க இவர்கள் புனிதமுது விளக்குத்தூள்னு சொல்லக்கூடிய அதோடைய பீடம் இருக்குல்ல, காலை வச்சு அந்த போட்டோவெல்லாம் நம்ம பார்த்தோம். ஒரு இதுவாக என் மனம் புண்பட்டு விட்டது. அவருக்கு எலிஜிபிலிட்டி உண்டு வைக்கலாம். ஏன் இருக்கு இல்ல, போய் பார்த்துட்டு இருக்காரு. அவர் பண்ணது எல்லாமே வந்து தவறாக இருக்கு. 2 நீதிபதிகள் பெஞ்ச் கொடுத்த ஒரு தீர்ப்புக்கு மாறான தீர்ப்பை வந்து இவர் வந்து கொடுத்திருக்கிறாரு. அதாவது ஓவர்லுக் பண்ணக்கூடாது. ஒரு பெஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு தீர்ப்பை தனி நீதிபதி ஓவர்லுக் பண்ணக்கூடாது. பண்ணுவது வந்து இந்திய நீதித்துறையில அப்படி ஒரு நடைமுறை கிடையாது. அதை ஓவர்லுக் பண்ணி நீ அவசரமா ஒரு தீர்ப்பை கொடுக்குற. நேற்று 5 மணிக்கு விசாரணையை தொடங்குற. நீ வந்து 6 மணிக்கு மேலதானே தீபம் ஏற்றுவாங்க, பொழுது இப்படி இதுவாச்சுன்னா தானே தீபம் ஏற்றுவாங்க. 5 மணிக்கே விசாரணையை தொடங்குற. 5 மணிக்கு விசாரணையை தொடங்கிட்டு இன்னும் நாங்க வந்து இது பண்ணலை அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு 6:05க்கு மறுபடியும் கூப்பிட்டு ஒன்றும் விசாரணையெல்லாம் ஒன்றும் கிடையாது. நேராக சிஎஸ்எஃப் கமாண்டண்ட்டை கூப்பிட்டு நீங்க போங்க, போய் விளக்கத்துக்கு போய் ஏற்பாடுகளை பண்ணுங்க அப்படின்னு சொல்றாப்ல. துப்பாக்கியோட கோயிலுக்குள்ள போலாமா? தமிழ்நாடு அரசு தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, நீதிபதியுடைய உத்தரவை வந்து மீறியது ராம ரவிக்குமார் தலைமையிலான வன்முறைவாதிகள் தான். அவங்க கலாட்டா செய்யும் நோக்கத்தோடு வந்தாங்க. 10 பேர் தான் போலான்னு நீதிபதி வந்து ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்கிறாரு. 10 பேர் வந்தா மேல போய் ஏத்திட்டு போகட்டும். அவனுக்கு எதுவும் 150 பேரோட வந்தாருங்க, பேரிகார்டை உடைச்சாடுங்க, போலீஸ்காரங்களெல்லாம் அடிச்சாங்க. அங்கு வந்து
பிள்ளையார் கோயில்ல ஒரு இது ஏற்றப்படும் ஒரு நிகழ்வு இருக்கு. அந்த பக்தர்களுக்கு ஏன் இவங்க டிஸ்டர்ப் பண்ணானுங்க? இந்த கேள்வி எல்லாம் தான் அரசு தரப்பு கேட்டிருக்கு. டிஸ்டர்ப் பண்ணனாலதான் நேற்றுக்கு அவங்க மண்டையில் அடிச்சு வண்டியில் ஏற்றும் போது பப்ளிக் கை தட்டுறான். ஆமா, அங்க இருக்கக்கூடிய பெண்கள்லாம் பாராட்டுறாங்க. திருப்பவன்றம் லோக்கல்ல இருக்க வந்து இவங்க அரெஸ்ட் பண்றாங்க சங்கியில, அவங்க கை தட்டுறாங்க, விசில் அடிக்கிறாங்க. ஆமா, இப்படி ஒரு மானங்கட்ட வாழ்க்கை அவங்களுக்கு தேவையா? இல்ல ஏடிஎம்கே வந்து ரொம்ப இருக்கிறதுக்கு படு கேவலத்துக்கு போயிருச்சுங்க. ராஜேந்திர பாலாஜி முன்னாள் அமைச்சர் அங்க போய் ஆதரவு தராரு. அவன் வந்து சங்கீதானங்க, அவன் வந்து அவன் கட்டியிருக்க கை இருக்கு, அவன் வந்து டூப்ளிகேட் அதிமுக ஒரிஜினல் அதிமுக ஒரிஜினல் அதிமுக ரொக்கமா இருக்காங்களே. இல்ல, ஒரிஜினல் அதிமுகங்கிறது வந்து சங் பரிவாரத்தினுடைய ஒரு அமைப்பு. இவன் வந்து ஒரிஜினல் ஆர்எஸ்எஸ் பிஜேபி சேர்ந்த ஒரு நபர். ஆர்எஸ்எஸ் காரங்க கல்யாணம் பண்ணாம தெரிவாங்க என்ன, அவன் இவனும் அப்படிதான் தெரியும். அதனாலதான் அவன் போய் ஆதரவு கொடுக்க வரேன்னு போய் நிக்கிறான். இவனை எதுல இருந்து என்ன அரசியலை கண்டாங்க இவங்க? எவனோ ஒருத்தன் வழக்கு போடுறான், அதுக்கு வந்து எந்த விதமான இதுவுமே இல்லாமல் ஒரு நீதிபதிகள் கொடுத்த பெஞ்சு கொடுத்த தீர்ப்பு வந்து தனி நீதிபதி ரத்து பண்ணுறாரு. மாதிரி சட்ட சிக்கல் உள்ள ஒரு வழக்கில் வந்து நீங்கள் போய் ஆதரவு கொடுக்குறேன்னா நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு அமைதியின்மை நிலவட்டும் அப்படிங்கிற மாதிரி தான். அதுவும் குறிப்பாக இந்துக்களுக்குள்ளேயே ஒரு பிரச்சனை வரட்டும் அப்படிங்கிறது. இல்ல இப்ப மதுரை போன்ற ஒரு நேற்றுக்கு கார்த்திகை தீபங்க திருப்பவன்றத்துல அங்க சுத்தி இருக்க கடை கண்ணி எல்லாத்துலயும் வந்து நல்ல வியாபாரம் ஆகும், அதை கெடுத்து விட்டாங்க, பூராத்தையும் முடிச்சு விட்டாங்க. இவங்களால வந்து நாசமாக்க போடுறது, இவங்களால வந்து பாதிக்கப்படுறது எல்லாமே வந்து இந்துக்கள் தான். இதுதான் உண்மை. உனக்கு அவ்வளவு பக்தியும் இதுவும் இருந்தா மொட்டை அடிச்சு கால்ல முள்ளு குத்துற மாதிரி எதையாவது போட்டுட்டு படியில முட்டி போட்டு ஏறு. இல்ல, திமுகவுக்கு அப்படிதான் பிரச்சனை இருக்கு. இது மாதிரியான இந்து வழிபாடு முறைகள்லாம் பிரச்சனை இருக்கு அப்படின்னா அதுக்கு ஏதாவது ஆதாரத்தை காமி. நேத்து வந்து திருவண்ணாமலையில வெகு சிறப்பா, எந்த வருஷமும் இல்லாத அளவுக்கு வெகு சிறப்பா வந்து நடந்திருக்கு. மிக அதிகமான பக்தர்கள் கலந்து கொண்ட ஒரு கார்த்திகை தீபம் நேத்து சொல்றாங்க. அதை வந்து அவ்வளவு பெரிய ஒரு ஈவெண்ட்டை கவர்மெண்ட் அமைதியா எந்த பிரச்சனையும் இல்லாம சிறப்பா தான் நடத்தி கொடுத்துருக்கு. அடுத்ததாக ஆர்டிஇ நிதி, த ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட், காசு தரமாட்டேன்ட்டு விடாப்புடியாக இருந்த ஒன்றிய அரசின் கொம்பில் பால் கறந்துள்ளது திமுக அரசு. வழக்கு போட்டு எல்லாம் போட்டு அவங்கள சந்தி சிரிக்க விட்டு அதுக்கப்புறம் இப்ப காசை வந்து இது பண்ணியிருக்காங்க. அடுத்ததா இந்த சம்மர் சிக்ஷா நிதி, என்னங்க ஒண்ணுமே வாயில வர மாட்டேங்குது, பேரெல்லாம் அப்படிதான் இருக்கு. அந்த நிதியும் போராடி 2000 கோடி ரூபாய் சொச்சத்தையும் வாங்கும் திமுக அரசு என்று நம்புவோமாக. வர இருக்கக்கூடிய தேர்தல் திமுக வெஸ் பாஜக, திமுக வெஸ் அதிமுக, இல்ல திமுக வெஸ் ஆச்சரியக்குரியெல்லாம் இல்ல, சமூக நீதி வெர்சஸ் அநீதி, தமிழ்நாடு வெஸ் அநீதி. தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும்ன்றதுதான் இந்த எலெக்ஷனோட இதா இருக்கு, செய்தியா இருக்க போது. மீண்டும் இன்னொரு பூமரில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.